ஒரு பக்கம் அநீதியால இழந்த ராஜ்யம், இன்னொரு பக்கம் கௌரவர்கள் செஞ்ச கொடுமைகள். இது எல்லாத்துக்கும் பழிவாங்க துடிக்கிற ஒரு பெரும் படை. அந்த படையோட தளபதி உலகமையே வியக்கும் வில்லாதி வீரன் அர்ஜுனன். ஆனா யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய அந்த நொடியில அர்ஜுனன் தன் தேரை நிறுத்தி முன்னாடி பாக்குறான். அங்க எதிரியா நிக்கிறது யாரோ தெரியாத முகங்கள் கிடையாது. அவன் கூட பிறந்து விளையாடிய அண்ணன் தம்பிகள், அவனுக்கு வித்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், அவன் மதிக்கிற பெரியவங்க. இப்போ அர்ஜுனன் மனசுக்குள்ள ஒரு போர் நடக்குது. இவங்களை கொன்னுட்டு வர வெற்றி எனக்கு தேவையா? அர்ஜுனன் தன் குழப்பத்தை கிருஷ்ணர் கிட்ட கொட்டுறான். நிஹத்யதார்த்த ராஷ்டிரான்னஹ காப்ரீதிஷ்யா ஜனார்த்தனா பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதானாததாயினஹ. அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா, இவங்களை கொல்றதுனால நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? இவங்க அததாயிகள் தான், அதுல சந்தேகமே இல்ல. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. அததாயி அப்படின்னா ஆக்கிரமிப்பாளர்னு அர்த்தம். சாஸ்திரப்படி ஒருத்தன் உன் வீட்டை எரிக்கிறான், உனக்கு விஷம் வைக்கிறான், உன் நிலத்தை பறிக்கிறான், உன்னை கொல்ல வரான்னா அவனை தண்டிக்கிறதுல தப்பே கிடையாது. துரியோதனன் இந்த அநீதிகள் எல்லாத்தையும் செஞ்சவன் தான். லீகலா பார்த்தா அவனை கொல்றது சரிதான். ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, அவன் பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா அவனை நான் கொன்னா அந்த பாவம் என்னையும் வந்து சேருமே, ஒரு தப்ப தண்டிக்க இன்னொரு தப்ப செய்யணுமா அப்படின்னு ஒரு தார்மீக கேள்வியை கேக்குறான். தஸ்மான்னர்ஹாவயம் ஹந்தும் தார்த்ரராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா. அர்ஜுனன் இப்போ இன்னும் எமோஷனலா உடையறான். மாதவா, இங்க என் சொந்தக்காரவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் இவங்க என் ரத்தம். என் குடும்பத்தை அழிச்சிட்டு நான் எப்படி நிம்மதியா தூங்குவேன்? ரத்தம் படிஞ்ச கைகளால நான் வாங்குற வெற்றி எனக்கு சந்தோஷத்தை தருமா? இல்ல ஒவ்வொரு முறை நான் அரியணையில உட்காரும் போதும் என் உறவினர்களோட மரண ஓலம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குமா? நாம கூட ஒரு சில நேரங்கள்ல இப்படி யோசிப்போம்ல. நமக்கு அநீதி செஞ்சவங்க நம்மளோட நெருக்கமானவங்களா இருந்தா அவங்களை எதிர்க்க தயங்குவோம். அர்ஜுனன் இங்க சுகின அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். நிஜமான மகிழ்ச்சி எதுங்கிறது தான் அவனோட கேள்வி. உறவுகளை இழந்துட்டு வர்ற சொர்க்கம் கூட எனக்கு நரகம் தான்னு வில்லை கீழே போட்டுட்டு உட்கார்ந்துடுறான். அர்ஜுனனோட இந்த பேச்சு வெளியில பார்க்க அஹிம்சை மாதிரி தெரிஞ்சாலும் கிருஷ்ணருக்கு தெரியும் இது அர்ஜுனனோட பலவீனம்னு. ஏன்னா அநீதியை தட்டி கேட்க வேண்டிய நேரத்துல பாசம் குறுக்க வர்றது ஒரு வீரனுக்கு அழகா? அநீதி இழைத்தவன் உறவினனா இருந்தா விட்டுடணுமா? அர்ஜுனன் ஒரு சராசரி மனுஷனா பேசுறான். ஆனா கிருஷ்ணர் அவனை ஒரு நிமித்தமா மாத்த போறாரு. நீ செய்யறது கொலை இல்ல, அது தர்மத்தை நிலைநாட்ட ஒரு அறுவை சிகிச்சைன்னு புரிய வைக்க போறாரு. அர்ஜுனன் இப்போ சோகத்துல இருக்கான். ஆனா இந்த போர்க்களம் தான் உலகத்துக்கே மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்க போகுது. அர்ஜுனனோட இந்த எமோஷனல் போராட்டத்துக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு? தர்மம் பெருசா இல்ல பாசம் பெருசா? அடுத்த பகுதியில கிருஷ்ணர் பதில பாப்போம்.